ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் எப்பவும் போல் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு அருமையான முட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட 4 முட்டையை வேக வச்சுட்டு அதில் உள்ள அந்த வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெள்ளைக்கரு சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா முட்டையோட மஞ்சள் கரு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அது உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட மிளகும் சீரகமும் சேர்த்து அரைச்ச தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சாதத்தில் அப்படியே சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா வகையான வெரைட்டி ரைஸஸ் கூடவும் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதமோடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.